வியாழன், சனி உட்பட 6 கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் காணக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நிகழ இருக்கிறது. இந்த அரிய நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர். பொதுவாக 4 கோள்களை நேர்கோட்டில் பார்ப்பதே அரிது என்பதால் 6 கோள்களை ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரிதானதாக கருதப்படுகிறது. பூமிக்கு வெளியே சூரிய மண்டலத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு திசையில் சூரியனை சுற்றி வருவது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் சூரியனின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்பவும் சுற்றுவட்ட பாதையின் தூரத்திற்கு ஏற்பவும் குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நேர்கோட்டில் சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் பயணிக்கும். பொதுவாக 3 அல்லது 4 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது அதனை பூமியிலிருந்து வானியல் ஆர்வலர்கள் கண்டு ரசிப்பார்கள். வரும் ஜூன் 3ஆம் தேதி வியாழன், சனி, புதன், செவ்வாய், யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். இந்த அரிய நிகழ்வை பூமியிலிருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் வெவ்வேறு வேகத்தில் வெவ்வேறு சுழற்சியில் அல்லது சுற்றுவட்ட காலங்களில் சுற்றி கொண்டிருக்கின்ற 6 கிரகங்கள் என்பது ஒரே நேர்கோட்டில் ஏறத்தாழ தோன்றுவது என்பது ஒரு அரிய நிகழ்வு. அதுவும் குறிப்பாக அதிகாலை விடுவதற்கு முன்னால் முதலில் சனிக்கோளை நாம் காண முடியும் என்பதுதான் உண்மை. புதன், செவ்வாய் ஆகியவை பூமிக்கு மிக அருகே இருப்பதால் அவற்றை வெறும் கண்களால் காண்பதில் சிக்கல் இருக்காது. அதேபோல் அளவில் பெரிதான சனி மற்றும் வியாழன் ஆகியவற்றையும் வெறும் கண்களால் பார்த்துவிட முடியும். ஆனால் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களை தொலைநோக்கி உதவியுடன் மட்டுமே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நெப்டியூன் என்பது நம்முடைய வெறுங்கண்ணுக்கு புலப்படாது. அதனை தொலைநோக்கி வழியாக மட்டும்தான் கவனிக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக நாம் நிற்கின்ற செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம். அடுத்தபடியாக யுரேனஸ் கிரகத்தை கூட இதே போல் தொலைநோக்கி வழியாகத்தான் காண முடியும். அதைத் தொடர்ந்து வியாழன் கோளை காணலாம். ஆக இந்த 6 கோள்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகாலையில் வரை நாம் இதை பதிவு செய்ய முடியும். நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இந்த கிரகங்களை கண்டறிவது சற்று கடினம்தான் என்றாலும் இதற்காகவே சில மொபைல் ஆப்களும் உள்ளன. அவற்றை மொபைல் போனில் பதிவிறக்கிக் கொண்டால் இருக்கும் இடத்திலிருந்தே நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பிரித்து காண முடியும். பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் தென்பட்டாலும் இந்த 6 கிரகங்களும் உண்மையிலேயே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கப் போவதில்லை. மனிதர்களின் கண்களுக்கு ஒரே நேர்கோட்டில் கிரகங்கள் தெரிந்தாலும் அவற்றின் சுற்றுவட்ட பாதையின் உயரத்தில் உள்ள மாறுபாடு அவற்றை நேர்கோட்டில் இருக்கச் செய்யாது என்பதே உண்மை. வரும் ஜூன் 3ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரம் முன்பாக இந்த அரிய வானியல் நிகழ்வை மக்களால் காண முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.